ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் தாம் வீட்டில் தினந்தோறும் கம்யூனியன் சர்வீஸ் வச்சிருந்தார். He took participation in the communion service every day. நம்மளால மாசம் ஒரு தடவை வைக்குது. அதுக்கே சொல்றாரு ஒருத்தர் என்கிட்ட வந்து, முன்கூட்டியே சொல்லிடுங்க பார்த்து கொஞ்சம் ஆயத்தமா வரேன். அப்ப மற்ற நாள்ல ஆயத்தமா இல்லையா? இப்போ மற்ற நாள் இயேசு வந்து அவுட்டா சொல்லுங்க, எப்பயுமே ரெடியா இருக்க வேணாமா? இந்த வசனம் படிங்க, அடுத்த வசனத்தை. என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கு. ட்ரூ மெய்யான போஜனம், மெய்யான பானம். அடுத்த வசனம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னையே நிலைத்திருக்கிறான். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள். நிறைய பேர் அப்பரசமே எடுக்கிறது இல்லை. அது ஒரு பிரச்சனை. கேட்டா நாங்கள் ஆயத்தம் இல்லை. ஒவ்வொரு வாரமும் ஆயத்தம் இல்லையா? இது என்ன பெரிய அநியாயமா இருக்குது. ஏன் ஆயத்தமா இல்லை? நீ செஞ்ச பாவத்தை அறிக்கை செய்ய, மனம் திரும்பு, ஒப்பு கொடுத்துட்டு எடு. இப்படி காலம் பூரா ஆயத்தம் இல்லைன்னா என்ன ஆகிறது? எப்போதான் ஆயத்தப்படுறது? அது வசனத்தை காட்டுக்குப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மாம்சத்தை புசித்து பானம் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் கம்யூனியன் சர்வீஸ். சில ஆளு காலம் பூரா ஆன்லைன்லேயே பங்கெடுத்துட்டு இருக்குது, அப்பரசத்து கூட வரதில்லை. இங்க என்ன போட்டது பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடிப்படை போஜனம். இன்று எழுந்து ஞாபகம் வச்சுங்க, கர்த்தருடைய பந்தியை ஒரு நாள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க, ஆயத்தப்பட்டு வாங்க. அது மாத்திரம் அல்லாம தினந்தோறும் தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூக பழக்கத்துக்கு வாங்க. தேவ சமூக பழக்கம். நம்முடைய பரிசுத்தவான்கள் நம்முடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். அவருடைய காலில் விழணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய காலில் விழணும், அவரோடு உறவாடணும். அவரோடு 1000 நாளை பார்க்கலும் அந்த பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே தெரிந்து கொள்ளுவேன்.